உங்கள் ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுடைய சீசிங் ஏஜென்ட்டுக்கு சீசிங் கார்டு ஷேர் பண்ணுறதுக்கு இதை விட வேறு ஈஸியான ஆப்ஷன் வேறு எதுவுமே இருக்கவே முடியாதுங்க. அதுவும் கஸ்டமர் ஃபோட்டோ, கேரண்டியரோட ஃபோட்டோ, டியூ அமௌண்ட் எல்லாமே, அதுவும் வண்டி டீட்டெயில்ஸ், வண்டியோட ஃபோட்டோ முதற்கொண்டு அனுப்புறதுக்கு இதை விட வேறு ஆப்ஷன் இருக்கவே முடியாதுங்க. ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபின்வெரிஃபை ஆப் லாகின் பண்ணதுக்கப்புறம் அதில் கீழே பார்த்தீங்கன்னா லோன் செக்ஷன் கிடச்சா இருக்கும். நீங்கள் ஆட் பண்ண லோன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் ஃபில்டர் பண்ணி யாருக்கு சீசிங் கார்டு அனுப்பணுமோ அதை ஃபில்டர் பண்ணிக்கிங்க. ஸோ பாருங்கள், நான் இதில் போய் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் சீசிங் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாமே காட்டும். அதில் பெனால்ட்டி சார்ஜ் முதற்கொண்டு நீங்கள் இதை இன்க்ளூட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவோம் அது நீங்கள் போட்டுக்கங்க. போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே கீழே டோட்டல் டியூ அமௌண்ட் மொத்த அமௌண்ட் அதுவே காட்டிடும். அதை ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு உங்களுக்கு எதில் அனுப்பணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பணும், எதில் அனுப்பலாம்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுக்கணும், ஓகே வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கங்க. உங்களுடைய ஏஜென்ட் நம்பருக்கு ஸோ வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. அதை சென்ட் பண்ணிவிட்டு அதில் போய் நீங்கள் அதில் ஒரு லிங்காக போயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்து கிடச்சிரும். அதை பாருங்கள். ஸோ கஸ்டமரோட பேர், அவங்களுடைய ஃபோட்டோ, ஜாமீன்காரோட பேர், ஃபோட்டோ, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, மொத்தம் லோனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, லோன் அமௌண்ட் எவ்வளோ, அதில் இஎம்ஐ எவ்வளோ, மொத்தம் மாதம் எவ்வளோ, எத்தனை டியூ போட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ கட்டியிருக்காங்க, ஸோ இது வரைக்கும் கட்டின அமௌண்ட் எவ்வளோ, அதில் பெண்டிங் இருக்கக்கூடிய அமௌண்ட், டியூஸ் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக வந்துடும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபீல்டு விசிட்டோட சார்ஜ் முதற்கொண்டு அதுவும் சேர்ந்து வந்திருக்கும், பெனால்ட்டி சார்ஜஸ் அதுவும் சேர்ந்து வந்திருக்கும். கீழே பாருங்கள் வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ், வெஹிக்கிளோட என்ன வண்டி, என்ன மாடலு, என்ன கலரு, வண்டி நம்பரு, வண்டி ஃபோட்டோ முதற்கொண்டு வந்திருக்குங்க. இதோட வேறு நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஸோ அடுத்த கீழே பாருங்கள் டியூ செக்ஷன், தனித்தனியாக ஒவ்வொரு டியூ எப்பப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே வந்துடும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது அவங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை சேவ் பண்ணி வச்சுட்டும் கூட அவங்க டேட்டா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தே அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம்.